ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஊரில் மழையெல்லாம் எப்படி இருக்குங்க? இன்றைக்கி நம்ம லன்ச் என்னன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாதத்தை வந்து நல்லா உதிரியாக வடித்து ஆற வச்சாச்சுங்க. இந்த சைடு வெண்டைக்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த சைடு வந்து புளியை வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி அது கூட தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கடலப்பருப்புலாம் போட்டு நல்லா புளியை கெட்டியாக காய்ச்சி எடுத்தாச்சுங்க. இந்த சைடு சாதம் நல்லா ஆறிடுச்சு. அந்த ஆறின அந்த சாதத்தோடு நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அந்த புளி காய்ச்சலெல்லாம் சேர்க்க போகிறோங்க. இப்போல்லாம் லஞ்ச் பாக்ஸ் வந்து இல்லை, ஏன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால, மழையும் வர்றதுனால லீவும் இருக்குது, எக்ஸாம் இருக்குன்றதுனால லஞ்ச் பாக்ஸ்லாம் இல்லைங்க. இப்போ நம்ம அந்த புளி காய்ச்சலில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாங்க. இதை பாருங்கள், இதில் தேவையான அளவு உப்புலாம் நான் போட்டாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மழைக்கும் இந்த புளி சாதத்துக்கும் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம என்ன சைடிஷ் வந்து வச்சுருக்கேன்னா வெண்டைக்காய் தாங்க. இதில் வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள், உப்பு எல்லாம் போட்டு எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. வாங்க நம்மளுக்கு தேவையானதை வந்து தட்டில் போட்டுக்கலாம். இந்த புளி சாதம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேவையான அளவு சாதம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வெண்டைக்காயும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த லன்ச் வந்து யாருக்கு பிடிக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புளி சாதம் விரும்பிங்க எல்லாம் லைக் போடுங்க, சரிங்களா? எனக்கு லன்ச் வந்து நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக நான் வந்து கொஞ்சமாக அந்த பச்சை பட்டாணியை ஊற வச்சுருந்தேங்க. பச்சை பட்டாணி ஊற வச்சு அதை வந்து சுண்டலாக ஆக்கிடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னுடைய லன்ச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதை பாருங்கள், பச்சை பட்டாணியை வந்து நான் சுண்டலுக்காக வேக வச்சுட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.